மனம் அமைதியாகினா நல்லா அழகாக சலனம் இல்லாமல் உன்னால் பேச முடியும், கவனிக்க முடியும், செயல்பட முடியும். உங்ககிட்ட ஒரு அழகான நிதானம் பூத்து உங்கள் செயலில் ஒரு நேர்மை இருக்கும். அதை நேர்த்தியை மற்றவங்க பார்த்து கண்டுபிடிப்பாங்க. இந்த மனுஷன் வேறு மாதிரி பார்க்குறான், ஒரே விஷயந்தான் அவருக்கு வேறு மாதிரி புரியுது. எப்படி புரியுது? இது ஆழமாக இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது, புரிய வருது. நீங்கள் அமைதியாகவும் ஆழமாகவும் ஆகிறதுக்கான பயிற்சியை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதுக்கு தான் கோஷம் வச்சுக்கிறேன். அதனால் எந்த ஒன்றை பிடிச்சான்னா கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தல் தான் வரும். மாம்பழம் சாப்பிட்டா வரும், மாம்பழம் சாப்பிட்டா வரும். கொய்யா காய் சாப்பிட்டா, கொய்யா பழம் சாப்பிட்டா வரும். மாதுளம் பழம் சாப்பிட்டா வரும். சீத்தாப்பழம் சாப்பிட்டா வரும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இப்போ சீத்தாப்பழம் எதுன்னு உனக்கு தெரியணும், மாதுளம் பழம் உனக்கு ஏன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அதுதான். நீ கடப்பாறை மண்வெட்டி தூக்கின்னு போனா என்ன ஆகாது? ஆகாது. அப்போ நான் சொல்கிற மாதுளை பழம் சீத்தாப்பழம் உனக்கு புரியணும். புரியலனா யார் தப்பு? அதை ரகசியமாக வச்சுக்கிறாங்கன்னா ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. சிறைச்சாலையில் பின்ன தெரிஞ்சுன்னு போய் கடப்பை போய் குத்துவாங்க. சிறையிலேருந்து வெளியே வரணுன்னா எப்படி வேலை செய்யணும்? ஒன்று கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் நான் வாதாடி வெளியே வரணும். இல்லை என்ன பண்ணான், இங்கே நீதிபதி கோர்ட்டு எல்லாம் பூட்டிட்டு செத்துட்டானுங்க. ஆமாம், சிறைச்சாலையை கட்டி பூட்டி வச்சான்ல உன்னை, அவன் எங்கே? மத சிறை கட்டி வச்சுக்கிறான்ல உனக்கு, அவன் எங்கே? அவன்லாம் செத்துட்டான். அவங்ககிட்ட நீ போராட முடியாது. கூப்பிட்டு அவங்ககிட்ட கற்றுக் கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு மத தலைவர் ஒருத்தர் செத்து போட்டார், அவர் கூப்பிட்டு சார் ஏந்துவாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் தப்புன்னு சிவகி சொல்லுங்கிறாரு, கொஞ்சம் திருத்தி படிங்க, மேலே மாற்றி சொல்லுங்கன்னு சொல்ல முடியும்? அவன் என்ன ஆயிடுச்சு இந்த உலகத்தில் இருந்தே? இட்ஸ் கான், போயிருந்து. அவனை கூப்பிட்டு ஒன்று என்ன பண்ண முடியாது? கோர்ட்டு நீதிமன்றத்துக்கெல்லாம் போக முடியாது. ஒரே வழி என்ன தான்? செவரு வச்சுட்டு வெளியே வர்றது தான். செவரை வச்சானா பக்கத்து சிறை சாரக்காரன் ஒன்றா வச்சுருவான். எல்லாம் ஜாம்பிஸ் ஆகிட்டுக்கிறானுங்க. புரியுதா? இங்கே தானே வாழ்க்கை, இதிலே தான் வாழணும்னு எல்லாம் புத்திலே வந்துக்கிறானுங்க. அந்த சொல்லவே சொல்லிட்டான், புற்றில் வாழ அறவும் வேண்டேன்னு அப்படின்னு. இதுக்கு பாட்டெல்லாம் எழுதினுக்கிறானுங்க, ஏன் சொன்னானே தெரியாமல் பேசிக்கிறானுங்க. புற்றில் வாழ அறவும் வேண்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் கவனிக்கணும். ஒருத்தரும் ஏன் சொன்னாங்க, எது சொன்னாங்கன்ட்டு. ஆழம் அதிகமாக ஆழத்தில் இருந்த ஒரு மனிதன் தான் படைப்புகளை குத்துக்கிறான். எந்த படைப்பை? மனம் அமைதியாகிறதுக்கான படைப்பை. நீங்கள் எங்கேருந்து படிக்கிறீங்க? கரையிலேருந்து படிக்க உனக்கு புரியும்? நடுக்கடலே பார்க்காதவன் கடல் எப்படி இதுன்னு நினச்சின்னு இருப்பான். இப்படி தான் அலைச்சின்னுக்குன்னு நினச்சின்னு இருப்பான். அதனால் குட்டையாகிடுவான். சரியா? நிறைய சாமியார்கிட்ட போய் நீங்கள் குட்டையாகிட்டீங்க, அலை அடிக்க மாட்டேங்குது இப்போது, அலை இல்லாமல் இருக்கிறேன்ட்டு. ஏன்? காலையிலேருந்து பட்டை வச்சிங்கன்னா, மந்திரம் சொன்னீங்கன்னா, பாட்டு பாடினீங்கன்னா அலை எழும்பா. ஏன்? நீ இப்போ குட்டையாகிட்டுன்னு உனக்கு சொன்னால் தான் புரியும். ஒன்று நீங்கள் என்ன திரும்ப என்ன சொல்லுவீங்க? இந்த அலைப்பாயை விட்டு நம்மளும் குட்டைன்றான்னுவீங்க. என் ஆழம் உனக்கு புரியாது. என்னை கூட பேசு, என் ஆழம் புரியும். என் வீடியோவை பாரு, உனக்கு ஆழம் புரியும். இந்த வல்கர் தாட்டு வல்கராக பார்க்குறத விட்டு உணர்ச்சியோடு பாரு, நான் தான் உனக்கு புனிதமானவனாக தெரிவேன்.